மதன், என்னப்பா ஆச்சு? யாரோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்க. அம்மா, பூமிகா இத பத்தி சொல்லும்போது இதோட மகிமை என்னன்னு எனக்கு தெரியலம்மா. இதோட மகிமை என்னன்னு இப்ப நான் முழுசா உணர்ந்துட்டேம்மா. கோயிலுக்கு போனேன், அன்னதானம் பண்ணேன், அப்படியே உட்கார்ந்து தியானம் பண்ணேன், சாமி கும்பிட்டேன். மனசுக்குள்ள அப்படி ஒரு வைப்ரேஷன்மா, எனர்ஜி. வைப்ரேஷனா? 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 அந்த வைப்ரேஷனோட தான் நான் அப்படியே இங்க வந்திருக்கேன். அது நினைச்சாலே அதை என்னால வார்த்தையில சொல்லவே முடியலம்மா. டேய் போடா. நீ மட்டும் போய் அன்னதானம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தியானம் பண்ணிட்டு நீ வைப்ரேஷனோட வந்திருக்க. என்னையும் கூட்டிட்டு போயிருந்தா நானும் அன்னதானம் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு வைப்ரேஷனோட வந்திருப்பேன்ல. வருத்தப்படாதம்மா. அடுத்த தடவை நீ, பூமிகா, அப்பா நம்ம குடும்பத்தோட சேர்ந்து போய் அந்த உணர்வை வாங்கிட்டு வந்துடலாம். சரிம்மா, நீங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேசிட்டு இருங்க. நான் இதே வைப்ரேஷனோட உள்ள போய் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கிறேன். முருகா 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 முருகா. போயிட்டு வரேம்மா. பூமிகா, இதெல்லாம் நீ போட்டு விட்ட அந்த மாலையினால் தான்மா. பாத்தியா எப்படி மாறிட்டான்னு? அவனை பார்த்தாலே சாமியை பாக்குற மாதிரியே இருக்குல்ல? ஆமாத்த. சரி, அதை விடுங்க. இப்போ நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. என்னை பார்த்த உடனே நீங்க பயந்தீங்க, கை காலெல்லாம் நடுங்கிச்சு, ஏதோ தப்பு பண்ண மாதிரி தெரிஞ்சது. என்ன விஷயம் அத சொல்லுங்க. அது வந்து அது என்னது அத சொல்லுங்க. இல்ல அதுவா, அதுதான் என்னது? லேசா பிபி இறங்கிடுச்சு. அதான் பேபியா? ஐயோ. அம்மா, அம்மா, அம்மா வணக்கம்மா. என்னம்மா நடு வீடு வரைக்கும் வந்துட்டீங்க? அம்மாவை என்ன பார்த்து விஷயம்? போலான்னு வந்தோம். எந்த அம்மா? கலெக்டர் அம்மாவை பார்த்து நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எதுக்கு நன்றி? என் தங்கச்சி உயிரை காப்பாத்துறதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் தகவல் சொல்றீங்களா? உங்க வேலை முடிஞ்சு போச்சுல, நன்றி எல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியம் கூட இல்லையே, கிளம்புங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா. ஆபத்து சமயத்துல உதவி பண்றவங்க கடவுளுக்கு சமம்மா. அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை நன்றி சொல்லலன்னா இந்த மனுஷ ஜென்மம் எடுத்ததுக்கு பிரயோஜனமே இல்லம்மா. ஆமாம்மா, கொஞ்சம் கூப்பிடுங்கம்மா. இங்க பாருங்க, இந்த வார்த்தை எல்லாம் வேண்டாம். உங்க வேலை அடிச்சுல, கிளம்புங்க. ஏன் நின்னுகிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. அம்மா தயவு செஞ்சு கூப்பிடுங்கம்மா. சொல்லாம போறது மனசுக்கு கஷ்டமா இருக்குமா. கூப்பிடுங்கம்மா. இந்த கஷ்ட நஷ்டம் எல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. ஃபர்ஸ்ட் உங்களை யார் வீட்டுக்குள்ள விட்டது? போங்க, நான் போயிட்டே இருக்கணும் சொல்லிட்டேன். வா பெரியம்மா. நில்லுங்கம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆஸ்பத்திரியில எங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நீங்க போட்ட உத்தரவால டாக்டருங்க எங்க அம்மாவை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கம்மா. அதனால நன்றி சொல்லிட்டு போலாம் நானும் எங்க அம்மாவும் வரலாம் தாம்மா நினைச்சோம். ஆனா ஆஸ்பத்திரியில எங்க அம்மா பரிபூர்ணமா குணமானதுக்கு அப்புறம் தான் அனுப்புவோம்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனால எங்க அம்மா வர முடியலம்மா. இருந்தாலும் என் மனசு பொறுக்கலம்மா. பெரியம்மா போடு. மாலை போடு. கொஞ்சம் இருங்க. இந்த மாலையை எனக்கு போட வேண்டாம். தோ இவருக்கு போடுங்க. இந்தப்பா, இந்த மாலைய ஐயாவுக்கு போடு. சரி பெரியம்மா. எங்க அம்மா உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்தப்பா, உன் அம்மா உயிரை காப்பாத்துனதுல என் பங்கு எதுவுமே இல்ல தம்பி. தா நான் நிக்கிறாங்களே கலெக்டர் அம்மா, இவங்க உத்தரவுப்படிதான் எல்லாமே நடந்துச்சு. ஐயா, நீங்க கலெக்டர் அம்மா அமுச்சு வச்சதுனால தான் எங்க அம்மா உயிரை காப்பாற்ற முடிஞ்சதுங்க ஐயா. மேடம், ஓய்வு எடுக்க வேண்டிய நேரத்துல கூட கடமை தான் முக்கியம் அனுப்பி வச்சீங்க பாத்தீங்களா உங்க மனைவிய. உங்களோட பெரிய மனசு யாருக்குமே வராதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. கலெக்டர் அம்மா, நீங்க மாசமா இருக்கிற இந்த நேரத்துல கூட ஓடி வந்து என் தங்கச்சி உயிரை காப்பாத்துனீங்களே,
ரொம்ப நன்றிம்மா. ஆமாம்மா. கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்து நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறத நாங்களும் பார்க்கத்தாமா போறோம். ஆமாம்மா. உங்களுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும்னு மிச்சம் இருக்கிற 5 மாசமும் உங்களுக்காக கடவுள் கிட்ட வேண்டிக்கிறோம்மா. ஆமா, வேண்டிக்கிறோம்மா. ரொம்ப நன்றிமா. நீங்க போய் நன்றி சொல்றீங்களே அம்மா. கலெக்டர் அம்மா, எங்க அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில குணமான உடனே நான் இங்க கூட்டு வரேம்மா. ரொம்ப நன்றிம்மா. போயிட்டு வரேம்மா. ரொம்ப நல்லது. அப்ப நாங்க வர்றோம்மா. வாங்க. பாத்தியா ரோசா, நீ அர்ச்சனாவை வேலைக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா நான் அனுப்புனதால எனக்கு கிடைச்ச மாலையும் மரியாதையும் பாத்தியா? அது மட்டும் இல்ல, பிறகு போற குழந்தையையும் மனசார வாழ்த்திட்டு போறாங்க பாத்தியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது ரோசா. என்ன ரோசா யோசிக்கிற? இந்த மாலைய எடுத்து கொண்டுகிட்டு போய் உள்ளார வை. அண்ணே, துணியெல்லாம் இஸ்திரி போட்டீங்களா? நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. சரிம்மா. என்னது நம்ம கார் மாதிரி தெரியுது? மச்சான், நம்ம காரு தான். மச்சான் எங்க போயிட்டாரு? மச்சான் கார் எங்க நிப்பாட்டிட்டு எங்க போயிருப்பாரு? சரி சரி, வரட்டும். அவர் கூட நானும் வண்டியிலே வீட்டுக்கு போயிடுறேன். ஏங்க, சுப்ரியா தாங்க பேசுறேன். ஹலோ ஹலோ. சுப்ரியா? சொல்லுங்க. அதனால சுப்ரியா, சுப்ரியா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். ஹாய் சுப்ரியா. என்ன இவ்வளவு தூரம்? ஏன் நடந்து போற? எங்க போறேன்னு சொல்லு, நான் கார்ல டிராப் பண்றேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஏன் சுப்ரியா, கார் இருக்கும்போது நீ ஏன் நடந்து போனோம்? நான் கார் கொண்டு வரலையே, அதனாலதான். என்ன சுப்ரியா எப்படி பேசுற? உன் கார் வேற, என் கார் வேறயா? நான் கார் கொண்டு வந்திருக்கேன். வா வா, நம்ம கார்ல போலாம். எங்க போனோம்? சாரி, நான் உங்க கூட கார்ல வரல. ஏன் சுப்ரியா இப்படிலாம் சொல்ற? டேய், நான் என்ன வேற ஆளா? நான் உன் மனசுக்கு பிடிச்ச யோ வண்டர்ஃபுல் லவ்வர். அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இப்பயே அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இல்ல சுப்ரியா, காதலுக்குலாம் ஏது முடிவு? அது ஒரு முடிவும் துவக்கமும் இல்லாதது. அது ஆதியும் அந்தமும் இல்லாதது. அது அது அப்படியே மனசுக்குள்ள ஜீவிச்சுக்கிட்டே இருக்கும். மதன், உங்க காதல் பொய்யானது. கட்டின பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு மேல காதல் வருதுன்னு சொல்றீங்களே, கேட்கவே அபத்தமா இருக்கு. ஐயோ சுப்ரியா, இல்ல, எனக்கு கட்டின பொண்டாட்டி மேல காதலும் இல்ல, ஒரு இழமான. எனக்கு உன் மேலதான் லவ் இருக்கு சுப்ரியா. சுப்ரியா, நான் உனக்கு கேட்கணும், நீயே சொல்லு. என் மேல உனக்கு காதலே இல்லையா? You didn't love me? சொல்லு. லவ் பண்ண, ஆனா இப்ப லவ் இல்ல. அப்படி சொல்லாத சுப்ரியா. இங்க பாரு, மனுஷனுக்கு வாழ்க்கையில லவ்ங்கிறது ஒரே ஒரு முறை தான் பூக்கும். அது என்ன மாதிரி ஏமாந்த பெண்களுக்கு, உங்களுக்குலாம் நிறைய வாட்டி பூக்கும். இங்க பாரு, அது எத்தனை தடவை பூத்தாலும் அது ஒண்ணு நினைச்சுதான் பூக்கும். I love you சுப்ரியா. இந்த பாருங்க மதன், சும்மா இப்படி பேசி பேசி என்ன டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு தான் நான் உங்க கூட வரலன்னு சொன்னேன். இதான் உன் பிரச்சனையா? நீ வரமாட்டேன்னு சொன்னதுக்கு இதான் காரணமா? ஓகே ஃபைன், நான் உங்ககிட்ட இந்த ஐ லவ் யூ இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் நீ கார்ல வந்து என் பக்கத்துல உட்காந்தா போதும். நீ எங்க போகணும்னு சொல்றியோ I'll just drop you there. அது வரைக்கும் மௌன சாமியார் மாதிரி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ப்ளீஸ் பாய்.
சரி, நீங்க அப்படி பேசாம இருக்கிறதா இருந்தா நான் உங்க கூட கார்ல வரேன். ஐயோ சுப்ரியா 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 சாரி ப்ளீஸ் நீ கார்ல ஏறி உட்காரு, உன் மனச எப்படி கரைக்கிறேன்னு பாரு. என்னது மச்சான் இன்னும் காணும்? நடந்தே போயிருந்தா கூட இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கலாம். சரி மச்சானுக்கு போன பண்ணி பாப்போம். ஆமா, உங்க வண்டி எங்க இருக்கு? அது அங்கதான் சைடுல நிக்குது. ஐயோ, இந்த நேரத்துல இந்த மலைநாட்டுக்காரியா போன் பண்றா. இவ பேசினாலும் விலங்கு மச்சே, என்ன பண்றது? என்ன மச்சான் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு? இப்ப என்னதான் மதன். தெரியலையே. என்ன மதன், அப்படி என்ன யோசிக்கிறீங்க? போன் தான் அடிக்குதே, பேச வேண்டியதானே? இல்ல, இது ஒன்னும் அப்படி முக்கியமான விஷயம் இல்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இல்ல கட் பண்ணாதீங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா ஏதோ இம்பார்ட்டன்ட் கால் மாதிரி இருக்கு. நீங்க பேசுங்க. சுப்ரியா, நான் உன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்ல. பேசுங்க மதன், பரவாயில்ல. சரி, தப்பா எடுத்துக்காத. ஒரு இம்பார்ட்டன்ட் கால் தான், நான் பேசிட்டு வந்துடுறேன். வேற நேரம் கால தெரியாம சொல்லுடா. மச்சான், கார நடு ரோட்ல விட்டுட்டு அப்படி எங்க தான் போனீங்க நீங்க? ஏய், கார் ரோட்ல இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? காய்கறி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது நம்ம காரு நிக்கிறத பார்த்தேன் மச்சான். ஏய், இப்போ நீ எங்க இருக்க? நான் நம்ம கார் பக்கத்துல தான் நிக்கிறேன் மச்சான். நல்ல நிழல பார்த்து தான் வண்டி நிப்பாட்டி இருக்கீங்க. அது பூமிகா, அது நம்ம கார் அங்க இல்ல, அது செட்ல இருக்கு. என்ன மச்சான் வளர்றீங்க? நம்ம வண்டி இங்கதான் இருக்கு. நான் வண்டிக்கு பக்கத்துல தான் நிக்கிறேன். ஏன் மச்சான், கார் இங்க நிறுத்தினது கூட மறந்துட்டீங்களா என்ன? சரி சரி, சீக்கிரம் வாங்க. காரு கிட்ட தான் நான் உங்களை எதிர்பார்த்துட்டு நிக்கிறேன். மச்சான், இன்னொரு விஷயம். இப்பதான் நான் வல்லாரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த இலைய அரைச்சி சூசு பண்ணி குடிச்சா நல்லா ஞாபக சக்தி வளரும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சரி சீக்கிரம் வாங்க, இங்கதான் காத்துட்டு இருப்பேன். சரி சரி, நான் பாத்து. சுப்ரியா, ஓகே, I'll call you later. ஐயோ, பூமிக்கு வேற கார்ல நிக்கிறான், சுப்ரியா வேற கார்ல டிராப் பண்றேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஐயோ, இது பெரிய பஞ்சாயத்து ஆயிருமே. சரி வாங்க போலாம். இது சுப்ரியா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அது கூட பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன சேஞ்ச். நான் யோசிச்சு பார்த்தேன், அது நான் உன்னை வற்புறுத்தி கூப்பிட்டதுனால தான் நீ கூட கார்ல வரேன்னு சொன்ன. நீ முழு திருப்தியோட முழு சம்மதத்தோட என்னோட இஷ்டப்பட்டு வரல. அதனால நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஆட்டோல போயிடு. பாருங்க மதன், நான் ஆட்டோல போறேன்னு தான் சொன்னேன். நீங்க தான் கார்ல வான்னு வற்புறுத்துனீங்க. இப்ப நீங்களே ஆட்டோல போன சொல்றீங்க. என்ன மதன், விளையாடுறீங்களா? அதுக்கு இல்ல சுப்ரியா, இது கார்ல வரும்போது நான் பேசாம சைலண்டா வரணும்னு சொன்னல, எனக்கு என்னமோ அது முடியாதுன்னு தோணுது சுப்ரியா. ஏன்னா நீ என் பக்கத்துல இருப்பியா, உன்னை பார்த்தனா எனக்கு அப்படியே லவ்வா வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டே இருக்கணும் போல இருக்கும். உனக்கும் வரும், அப்புறம் நீ என்ன திட்டுவ. ஆமா, உனக்கு தான் அது பிடிக்காது. பாருங்க மதன், நான் உங்க கூட கார்ல வரதா மைண்ட் செட் ஆயிட்டேன். ஆட்டோல போக முடியாது. மரியாதையா நான் சொன்ன இடத்துல என்ன டிராப் பண்ணுங்க. இல்ல சுப்ரியா, நான் சொல்றது யோவா. ஆமா, இப்ப நீ வரியா இல்லையா? சும்மா போறவள வா வான்னு கூப்பிடுவ, அப்புறம் வேணான்னு சொல்லுவ. வாயா மரியாதையா. ஐயோ சுப்ரியா, நான் சொல்றது கொஞ்சம் கேள. இப்ப நீ என் கூட வந்தா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. என்ன பிரச்சனை ஆயிடும்? அது அந்த நான் சொல்லட்டுமா? இப்போ பூமிகா காருக்கு பக்கத்துல நின்னுட்டு இருக்கா.
உனக்கு அவகிட்ட இருந்து தான் போன் வந்துச்சு இப்போ. நீ இப்ப என்ன கூட்டிட்டு போனா உனக்கு நல்ல செருப்படி விழும். ஏயா பொண்டாட்டி மேல இவ்ளோ பயம் இருக்கிறவன் எதுக்கு இன்னொரு பொண்ணை காதலிக்க ஆசைப்படுற? உனக்கெல்லாம் காதல் ஒரு கேடா? போய். சுப்ரியா 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 யோ போய். சுப்ரியா அது you know what try to understand me. I don't understand anything. Go. ஐயோ சுப்ரியா come on. ஐயோ இந்த பூமிகா உண்மையை தான் சொல்றாளா இல்ல பொய் சொல்றாளா? போய் பார்த்தலாமா? இவ வேற இப்படி உயிர் எடுக்கிறா, அவ கார் பக்கத்துல இருந்து அங்க உயிர் எடுக்கிறா. போலாமா வேணாமா? ஐயோ காவி ட்ரெஸ் வேற போடலையே. அது காருக்குள்ள இருக்கு. ஐயோ இப்படியே அந்த பேண்ட் ஷர்ட்டோட போனா நான் தீந்தேன். இவ இங்கதான் நிக்கிறா. ஏதாவது ஐடியா பண்ணி இவளை இங்க இருந்து முதல்ல போக வைக்கணும். என்ன மச்சான் இவ்வளவு நேரம் ஆச்சு ஆளை காணோம். சரி எதுக்கும் இன்னொரு தடவை போன் பண்ணுவோம். ஐயோ போன் அடிக்கிறாளே, இப்ப என்ன பண்றது தெரியல. என்ன மணி அடிக்குது, போன் எடுக்க மாட்டாரு. மச்சான் போன் எடுக்க மச்சான். பூமிகா அது கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் நான் கார் அங்கே விட்டுட்டு ஆட்டோல போயிட்டேன். என்னது? கார் மெக்கானிக் வர சொல்லியிருக்கேன், அவர் வருவாரு, வந்து காரை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துருவாரு. அதனால நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுற. என்ன மச்சான் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? இவ்ளோ பெரிய காரை ரோட்ல விட்டுட்டு அப்படியே வர முடியுமா என்ன? சரி சரி அந்த மெக்கானிக் வரட்டும், நான் இங்க இருந்து காரை சரி பண்ணிட்டு இருக்கேன், நீங்க இங்க வாங்க. விட மாட்டேங்கிறாரு, அட்டை மாதிரி பிடிச்சிக்கிட்டு ரத்தத்தை அப்படியே புரியுறான். சாரி சுப்ரியா. என்னது சுப்ரியாவா? என்ன மச்சான் நாக்கு கொலருது? இந்த பாருங்க நான் வேலை ஆயுதம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நாக்கு கொலரிச்சு நாக்குலயே வேலை குத்திடுவேன் சொல்லிட்டேன். பூமிகா நான் இப்போ பக்கத்துல இருக்க முருகன் கோயில்ல இருக்கேன், நீங்க வாய நம்ம ஜோடியா போய் சாமி கும்பிடலாம். மச்சான் நான் இப்பதான் சாமி கும்பிட்டு வந்தேன். சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் காருக்கிட்டே காத்துட்டு இருப்பேன், நீங்க பொறுமையா சாமி கும்பிட்டு வாங்க சரியா? ஐயோ கிட்ட மாட்டா போல இருக்கே. சரி போனை வச்சு தொலை, வந்து சேர்றேன். ஏன் மச்சான் கோவப்படுறாரு? மாலையை போட்டு கோவப்படக்கூடாது. என்னப்பா மதன்? அம்மா நீ உடனே என்னோட கவி வேஷ்டி சட்டை துண்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த இந்த நாட்கோ காலனி மாநகராட்சி பூங்கா இருக்குல்ல, அங்க வந்துரு. டேய் நீ போட்டுட்டு போன காவி வேட்டி சட்டெல்லாம் எங்கடா? ஐயோ அம்மா இப்ப அந்த கதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல நேரம் இல்ல, நீ உடனே சீக்கிரமா. இல்லன்னா அந்த பூமிகா என்ன வேலாளி குத்தி கொன்றுவா போல இருக்கு, வேலை கைமா அழிஞ்சிட்டு இருக்கா. என்னது வேலால குத்திடுவாளா? என்னடா சொல்ற? ஐயோ அம்மா ஏமா நீ வேற டக்குன்னு கிளம்பி வாமா. சரி இரு வரேன். ஆட்டோ எங்கம்மா போனா? பாரதி நகர் போகணும். உட்காருங்கம்மா. இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. மதன் அம்மா வந்துட்டியா? ஷர்ட் டேய்
டாக்டர் இப்படி நடு ரோட்ல ட்ரெஸ் சேஞ்ச் பண்றியே மகா கேவலமா இருக்கு. வெக்கமா இல்ல உனக்கு? என்னடா உனக்கு மரகரை கரண்ட் போச்சா? மா நீ வரலன்னு வச்சுக்கோ, உண்மையாவே மரதான் கரண்ட் போயிருக்கோம். இந்த இப்படி 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 துணு துணு இந்தமா என்ன இப்படி ஓடுறான்? பூமிகா மச்சான் என்னாச்சு மச்சான்? மரம் கரண்ட் போன மாதிரி இப்படி தலை தெறிக்க ஓடி வரீங்க? ஆமா அம்மா மட்டும் சமயத்துக்கு வரல மரக்கண்டு தான் போயிருக்கோம். வண்டியில இரு. சாவி பேன் பாக்கெட்ல இருக்கு. மச்சான் வந்துறேன். என்னாச்சு? ஐயே இவருக்கு உண்மையிலேயே மரம் கரண்ட் தான் போச்சு.